நாயக்கா இருவரும் இணைந்து வந்த படங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இரண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று உருவாகியிருப்பதை நாங்கள் காலமாக புரியோடி போயிருக்கின்ற எங்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு காண. ஆனால் எங்களுக்கு அந்த சுதந்திரத்திலே நம்பிக்கை இல்லை, அதிலே முழுமையான திருப்தியும் கிடையாது. எங்களுக்கு விசேடமான திட்டம் ஒன்று உருவாக்கி இருக்கின்றார். அதுதான் இலங்கை தினம் என்பது. அந்த இலங்கை வன்முறைகள், நாட்டில் இருந்த கொள்ளைகள், கொலைகள் இந்த நாட்டை கடைசியிலே பங்குரோட்டு ஆக்கி மக்களை நாடு மக்களுக்கு வாழ தகுந்த நாடே அல்ல. இந்த நாட்டை விட்டு நாங்கள் வெளியேற. முஸ்பாத் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நேர்வேலியில் தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரச்சார கூட்டம் நடந்தது. அதில் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் அவர்கள் பல விடயங்களை சொல்லியிருக்கிறார். அதில் குறிப்பாக சுதந்திர தினத்தை விமர்சனம் செய்திருப்பார். எங்களுக்கு இது சுதந்திர தினமே கிடையாது, எங்களுக்கு இதில் திருப்தி இல்லை என்ற பல விடயங்களையும் அவர் சொல்லியிருப்பார். அது தொடர்பான காணொலியையும் நான் இதோடு நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளலாம். 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு பெரிய சபையாக தேசிய மக்கள் சக்தி இன்று விளங்கியிருக்கின்றது. அதிலே குறிப்பாக யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே கடந்த தேர்தல் தொகுதியிலே பாராளுமன்ற தேர்தலிலே 81,000 மக்கள் எங்களுக்கு வாக்களித்து 3 பாராளுமன்ற உறுப்பினர் தந்திருக்கின்றார்கள். இவருடைய வெளிப்பாடு என்பது கடந்த காலங்களிலே இந்த அரசாங்கங்கள் மாறி மாறி ஆட்சி செய்த பொழுது இந்த நாட்டிலே நடந்த வன்முறைகள், நாட்டில் இருந்த கொள்ளைகள், கொலைகள் இந்த நாட்டை கடைசியிலே பங்குரோட்டு ஆக்கி மக்களை நடுத்தருவிலே கொண்டு விட்டது. இந்த நாடு மக்களுக்கு வாழ தகுந்த நாடே அல்ல. இந்த நாட்டை விட்டு நாங்கள் வெளியேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல இளைஞர்களும் யுவதிகளும் இந்த நாட்டை விட்டு வெளியேறியிருக்கின்றார்கள். பல வைத்தியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள். படித்தவர்களும் இளைஞர்களும் யுவதிகளும் பெண்களும் என இந்த நாட்டை விட்டு வெளியேறியிருக்கின்றார்கள். அவ்வாறான இந்த நாடு ஒரு கட்டத்திலே வங்குரோத்து அடைந்து உலகத்திலே மிக மோசமான நாடாக இந்த இலங்கை மாறியிருந்தது. அப்படியான தருணத்திலே தான் இந்த அரசாங்கம் இந்த ஆட்சியை பொருட்படுத்தி நடாத்தி கொண்டிருக்கின்றது. மிக சொற்ப அளவிலான அமைச்சர்களுடன் பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினருடைய பெரும்பான்மையோடு நாங்கள் பல விடயங்களை செய்து காட்டியிருக்கின்றோம். குறிப்பாக சொல்ல போனால் இந்த நாட்டிலே இன்று யாரிடம் சென்று கேட்டு பாருங்கள். கேட்டு பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டிலே குற்ற செயல்கள் குறைந்திருக்கின்றன, ஊழல்கள் குறைவடைந்து வருகின்றன. யாரை கேட்டாலும் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கின்றது. அரசாங்க ஊழியர்களுக்கு தங்களுடைய கடமையிலே ஏதாவது பிழைவிட்டால் தாங்களும் சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பயம் ஒன்று உருவாகிருக்கிறது. அதைத்தான் நாங்களும் சொல்கின்றோம். இந்த நாட்டிலே மிக பிரதானமான காரணம் ஊழல், மோசடி. பல கோடிக்கணக்கான பணங்களை கொள்ளையடித்து ஏப்பமிட்டவர்கள் என்று சிறை செல்ல வேண்டும் என்ற அச்சத்திலே நாட்டிலே பல விடயங்களை, பல பிரச்சனைகளை மக்கள் மத்தியிலே உருவாக்கி வருகின்றார்கள். உங்களுக்கு தெரியும், பலர் இன்றைக்கு இந்த நாட்டிலே பல சிறுவிதைவாதங்கள், மதவாதங்கள், அடிப்படைவாதங்கள் இந்த மக்களிடையே சண்டைகளை மூட்டிவிட்டு அதனூடாக தாங்கள் ஆட்சி பெறுகின்ற ஒரு முறைதான் கடந்த காலங்களிலே காணப்பட்டது. அந்த முறை இப்பொழுது தோற்று போய் பல காலம் நாங்கள் இந்த அரசாங்கமானது தொடர்ச்சியாக பயணிப்பதற்காக நாங்கள் படிப்படியாக பல திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். இந்த 2025ஆம் ஆண்டு 8 மாதங்களுக்கு நாங்கள் ஒதுக்கிய அந்த பாதிப்பிலே வழங்கப்பட்ட நிதியானது ஒப்பீட்டு நிதியே அதிக நிதியை வழங்கியிருக்கின்றது. அது போதாமையாக இருந்தாலும் இன்றைக்கு பல நாடுகள் எங்களுக்கு உதவி செய்ய முன் வந்திருக்கின்றன. இந்தியாவுடைய அரசியலிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அண்மையிலே கூட இந்தியாவுடைய பிரதமர் இங்கு வந்திருந்த பொழுது தன்னுடைய நாட்டின் ஜனாதிபதி அன்பகுமார் நாயக்கா இருவரும் இணைந்து வந்த படங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். 2 நாடுகளுக்கு இடையே ஒரு
நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று உருவாகியிருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. இந்த அமெரிக்காவில் இருக்கின்ற வரிகளை உச்ச அளவிலே நாங்கள் உச்ச வரிகளை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் பல்வேறு வகையான உபாயங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. அந்த வகையிலே தான் தேசிய மக்கள் சக்தியானது நாட்டிலே ஸ்திரமான ஒரு அரசியல் சூழலை உருவாக்கி மெல்ல மெல்லமாக நகர்ந்து இப்பொழுது ஒரு வேகம் எடுக்க தொடங்கி இருக்கின்றது. இந்த வேகம் இந்த முடிவுடன் 56 மாதங்கள் இருக்கின்றன. இன்னும் அந்த 56 மாதங்களிலே நாங்கள் பல விடயங்களை சாதிக்க வேண்டியிருக்கின்றது. நீண்ட காலமாக புரியோடி போயிருக்கின்ற எங்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு காண வேண்டியிருக்கின்றது. மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டியிருக்கின்றது. எல்லா மக்களும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்க வேண்டியிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி நாங்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றோம். ஆனால் எங்களுக்கு அந்த சுதந்திர தினத்திலே நம்பிக்கை இல்லை, அதிலே முழுமையான திருப்தியும் கிடையாது எங்களுக்கு. ஏன்னு சொன்னால் அது காலங்காலமாக மக்களுக்கிடையே குழப்பங்களை ஏற்படுத்தி வருகின்ற அந்த நிகழ்வு எங்களுக்கு தேவையில்லை. ஜனாதிபதி அவர்கள் விசேடமான திட்டமொன்று உருவாக்கி இருக்கின்றார். அதுதான் இலங்கை தினம் என்பது. அந்த இலங்கை தினம் என்பது கூடாக தமிழ சிங்கள முஸ்லீம் என்ற அனைவரையும் ஒன்றிணைத்து அவருடைய கலை கலாச்சார விழுமிய பண்பாடுகள் மொழிகளை நாங்கள் வளர்த்தெடுத்து அனைவரையும் ஒரே பாதையிலே ஒரே மக்கள் என்று சிந்திக்கக்கூடிய ஒரு தினத்தை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படி ஒரு நாள் வருகின்ற பொழுதுதான் இந்த நாடு உண்மையிலேயே ஒரு சரியான நாடாக, அனைத்து மக்களுக்கும் உரிமையுள்ள நாடாக, ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத நாடாக மாறும். தற்பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் காலம் என்பதால் பல வேட்பாளர்களை உங்கள் வீடுகளுக்கும் நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் காணக்கூடிய இருக்கின்றது. அவர்கள் ஒரு விஷமத்தனமான பிரச்சாரத்தை முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றார்கள். இந்த முறை சிங்கள கட்சிக்கு வாக்களிக்கக்கூடாது, சிங்களவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்கக்கூடாது, ஒரு இனவாத கட்சிக்கு நாங்கள் வாக்களிக்கக்கூடாது என்ற கருத்துக்களை முன்வைத்து அவர்கள் விஷம பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள். உங்களுக்கு தெரியும், மக்களாகிய நீங்கள் உங்களுடைய மனப்பான்மையிலே மாற்றம் வரவில்லை. ஏன் 81,000 மக்கள் யாழ்ப்பாணத்தை தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தார்கள். இவர்கள் இந்த இனவாதத்தையும் இந்த தேசியத்தை கட்டி கட்டியே தங்களுடைய குடும்பத்தையும் தன்னுடைய வயிற்றையும் வளர்த்துக் கொண்டார்கள் தவிர இந்த மக்களுக்கு அதையும் செய்யவில்லை. நான் நினைக்கிறேன் இந்த தீவிர பகுதிக்கு சென்று பார்த்திருந்தோம். தீவிர பகுதியில் கூட இவ்வளவு பிரதேசங்கள் அபிவிருத்தி அடையாமல் மோசமான நிலையிலே காணப்படுகின்றனர். நான் நினைக்கிறேன் இந்த இலங்கையிலே உல்லாச பிரயாணிகளை கவர்ந்து ஒரு செழுமை மிக்க ஒரு தேசமாக மாற்றுவதற்கு யாழ்ப்பாணத்திலே பல இடங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக தீவு பிரதேசங்கள், நெடுந்தீவு பிரதேசத்தை நாங்கள் அங்கீகரி செய்தால் கூட அந்த பிரதேசத்திலிருந்து நாங்கள் ஏராளமான சுற்றுலாவிகளை கவர முடியும். இந்த பண்ணைக்கு அங்காலே செல்கின்ற பொழுது அழகான பிரதேசம் காணப்படுகின்றது. அந்த பிரதேசங்களை நாங்கள் வளர்த்தெடுத்து நாங்கள் அருமையான ஒரு தேசமாக, அனைத்து மக்களும் விரும்புகின்ற ஒரு மாவட்டமாக நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தை மாற்ற முடியும்.